எச்சம். எச்சம் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு: படித்த, படித்து. படித்த இச்சொல்லின் பொருள் முழுமை பெறவில்லை. படித்து இச்சொல்லின் பொருளும் முழுமை பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் இரண்டு வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இரண்டு வினையெச்சம். பெயரெச்சம் பெயர்ச்சொல்லை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். எடுத்துக்காட்டு: படித்த மாணவன், படித்த பள்ளி. படித்த மாணவன் இத்தொடரில் படித்த என்பது எச்சம் ஆகும். எவ்வாறெனில், படித்த என்பது பொருள் முழுமை அடையவில்லை. அடுத்து மாணவன் என்பது பெயர்ச்சொல் ஆகும். படித்த என்கிற எச்ச சொல் மாணவன் என்கிற பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவதால் படித்த மாணவன் என்பது பெயரெச்சம் ஆகும். படித்த பள்ளி இத்தொடரில் படித்த என்பது எச்சம் ஆகும். அடுத்து பள்ளி என்பது பெயர்ச்சொல் ஆகும். படித்த என்கிற எச்ச சொல் பள்ளி என்கிற பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவதால் படித்த பள்ளி என்பது பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் மூன்று காலத்திலும் வரும். ஒன்று இறந்த கால பெயரெச்சம், இரண்டு நிகழ்கால பெயரெச்சம், மூன்று எதிர்கால பெயரெச்சம். இறந்த கால பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு: பாடிய பாடல். நிகழ்கால பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு: பாடுகின்ற பாடல். எதிர்கால பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு: பாடும் பாடல். பாடிய பாடல் செயல் முடிந்ததை குறிப்பதால் இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் செயல் நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிப்பதால் நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் செயல் நிகழப்போவதை குறிப்பதால் எதிர்கால பெயரெச்சம். பெயரெச்சத்தின் வகைகள்: ஒன்று தெரிநிலை பெயரெச்சம், இரண்டு குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். எடுத்துக்காட்டு: எழுதிய கடிதம். இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுவதால் தெரிநிலை பெயரெச்சம் ஆகும். குறிப்பு பெயரெச்சம் என்பது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும். எடுத்துக்காட்டு: சிறிய கடிதம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. சிறிய என்கிற பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. எனவே சிறிய கடிதம் என்பது குறிப்பு பெயரெச்சம் ஆகும். வினை எச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் ஆகும். எடுத்துக்காட்டு: படித்து முடித்தான், படித்து வியந்தான். படித்து முடித்தான் இத்தொடரில் படித்து என்பது எச்ச சொல், முடித்தான் என்பது வினையை குறிக்கும் சொல். படித்து என்கிற எச்ச சொல்லானது முடித்தான் என்கிற வினை சொல்லை கொண்டு முடிகிற காரணத்தினால் படித்து முடித்தான் என்பது வினையெச்சம் ஆகும். படித்து வியந்தான் இத்தொடரில் படித்து என்பது எச்சம் ஆகும்.
வியந்தான் என்பது வினைச்சொல் ஆகும். படித்து என்கிற எச்ச சொல் வியந்தான் என்கிற வினையை கொண்டு முடிவதால் படித்து வியந்தான் என்பது வினையெச்சம் ஆகும். வினையெச்சத்தின் வகைகள்: 1. தெரிநிலை வினையெச்சம். 2. குறிப்பு வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம் என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். எடுத்துக்காட்டு: எழுதி வந்தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகின்ற காரணத்தினால் எழுதி வந்தான் என்பது தெரிநிலை வினையெச்சம் ஆகும். குறிப்பு வினையெச்சம் என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும். எடுத்துக்காட்டு: மெல்ல வந்தான். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துவதால் மெல்ல வந்தான் என்பது குறிப்பு வினையெச்சம் ஆகும். முற்றெச்சம். முற்றெச்சம் என்பது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் ஆகும். எடுத்துக்காட்டு: வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடரை வள்ளி படித்து மகிழ்ந்தாள் என்னும் பொருள் கொள்ளும் பொழுது படித்தனள் என்னும் வினைமுற்று படித்து என்னும் எச்சப்பொருள் தந்து மகிழ்ந்தாள் என்னும் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதால் வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் என்பது முற்றெச்சம் ஆகும்.